உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூரன் தீவன். தொடர்ச்சியாக மியூசிக் சம்பந்தமான சில தியரி ராகங்கள் ஸ்கேல்ஸ் எல்லாம் படிச்சு கொண்டு வரேன். பட் புதுசா இந்த வீடியோ இன்றைக்கு பாக்குறாங்களா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்க. அதாவது ஒரு மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கராபரணம் ராகத்தை இங்க நம்ம மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவோம். அந்த மேஜர் ஸ்கேல்ல என்னென்ன கோட்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான எளிய வழிமுறை. ஒன்றுமே தெரியாத ஆக்களா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரியும். மியூசிக்கை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல, பாட்டை கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கோட்ஸ் என்ன, கோட்ஸ் என்றது ஒரே நேரத்துல 3 சுரங்கள் ஒலிக்கிற நேரம் அல்லது 4 சுரங்கள் ஒலிக்கிற நேரம் கோட்ஸ் சொல்லுவாங்க. கோடண்டா சுருதி, கோட்ஸ்னா சுருதிகள் ஒரே நேரத்துல ஒலிக்கிற நேரம். சாதாரணமா ஒரு சுரஸ்தானம் 12 இருக்கும். இந்த 12ல 7 தான் ஒரு மேலகத்த ராகங்கள் இருக்கு. ஒரு 7 இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டா கருதப்படுது. ஒரு 7 இருந்தா அது மேலகத்த ராகத்துல வரும்னு சொல்லி அதுல இருந்து 1 குறைஞ்சாலும் அதை ஜன்னி ராகம்னு சொல்றாங்க. பட் எல்லாம் ராகங்கள் தான் இருந்தும் இதே மாதிரி விஷயம் வெஸ்டர்ன் ஸ்கேல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. சி மேஜர் மைனர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு கேட்டகரியில மேஜர் ஸ்கேல் இருக்கு. அந்த மேஜர் ஸ்கேல்ல சங்கராபரணம் ராகம் தான் மேஜர் ஸ்கேல். அந்த மேஜர் ஸ்கேல்ல நம்ம கோட்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிறோம். இது என்னத்துக்கு நம்ம பாவிக்கிறோம்னா ஒரு நிறைய பாடல்களை பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ஸ்கேல் நிறைய பாடல்கள் இருக்கும். சங்கராபரணம் ராகத்துல இருக்கும். அது விஷயம் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணோம்டா, ஒரு ஸ்கேல்ல என்னென்ன கோட்ஸ் வரும். எல்லாருக்குமே ஒரு ஸ்கேல்ல பாட்டு இருக்கிறது. அந்த ஸ்கேல்ல இருக்கக்கூடிய பாட்டா இருந்தாலும் அந்த பாட்டை வாசிப்பீங்க, ஸ்கேல் தெரியும். ஆனா அதுல கோட் அப்படி கண்டுபிடிக்கிறது கோட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அந்த கோட்ஸ் தான் ஒரு பாட்டுல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை தரும், ஒரு நிறைவு தன்மையை அந்தந்த இடத்தை பிளாஷ் பண்ணி போகும் ஒரு பாட்டுல. ஸோ அந்த கோட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் போது அந்த கோட்ஸை கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனை. ஸோ அதை தீர்க்கிறதுக்கான, அதை சால்வ் பண்றதுக்கான வீடியோ தான் இது. இப்ப நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு இந்த ஸ்கேலை முதல் காட்டுறேன். இந்த ஸ்கேலை காட்டி போட்டு கோட்ஸை காட்டுறேன். கோட்ஸை காட்டி போட்டு ஸ்கேலுக்கு எப்படி கோட்ஸை கண்டுபிடிக்கிற என்றதுக்குரிய மிக மிக எளிமையான வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பயன்படுத்துனீங்கன்னா பிகினரா அந்த கீபோர்டு உள்ள வாராக்களுக்கு இந்த கோட்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் மிக மிக சுலபமா இருக்கு. அதனால இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா, ஏன்னா பெரிய நீளமான வீடியோ இல்ல, ஒரு குறுகிய வீடியோ தான் இருக்கு. இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா நான் அதை சொல்லி எல்லா விஷயமும் பிரயோசனமா இருக்கு. இந்த வீடியோ பாக்குற நேரம் உங்க கோட்ஸை பத்தியே எந்த ஒரு சந்தேகமும் வராது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்கேலை உங்களுக்கு விளக்கப்படுத்தி காட்டுறதுக்காக ஒரு கீபோர்டுக்குள்ள வரக்கூடிய மிக நீளமான அடிப்படையில் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வரையலாம், இந்த பக்கம் வரையலாம். இது போதும் என்ற அடிப்படையில் நான் வரைஞ்சிருக்கேன் விளக்கப்படுத்தி காட்டுறதுக்கு. இந்த நோட்டு, இந்த முதலாவது இந்த கோடு நீல கோடுகள் பயன்படுத்தப்படுகின்ற நோடை காட்டும். அந்த நோட் தான் இந்த ஸ்கேல். மற்ற கருப்பாக காட்டிருக்கக்கூடிய இடங்கள்லாம் நோட்ஸ் இருக்கு. அந்த நோட்ஸ் பயன்படுத்தப்படலை. அதாவது இந்த சி மேஜர் ஸ்கேல்ன்றது இந்த நீல கலர்ல போட்டிருக்கக்கூடிய இந்த கோடுகள் மட்டுமே இந்த இதுல வரக்கூடிய சுரங்கள். ஸோ இப்போ நான் இதை சீல வச்சிருக்கேன். இங்க பார்த்தா உங்களுக்கு சீல தான் இந்த நோட்டை சென்டர் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஆகவே இதுல வார நோட்ஸ் எல்லாம் இதுல நான் மார்க் பண்ணிக்கேன் சோப்பு கலர்ல CDEFGABC. இது சீல இந்த ஆரம்பிக்கிற வார நோட்டுக்கு சி மேஜர் ஸ்கேலுக்கு இருக்கு. அது மாதிரி டி இருக்கு. இந்த டி ஃபிளாட்னு சொன்னா இந்த நோட், அதாவது சி ஷார்ப்னு சொல்லுவாங்க. அதிகமாக இதை டி ஃபிளாட்னு சொல்ற ஒரு பலமை தான் இருக்குது உலக நாடுகளில் இந்த மியூசிக்கல் ஃபீல்டில். ஸோ டி ஃபிளாட்ல இருந்து இதுல இருந்து ஆரம்பிச்சு நான் சி மேஜர் ஸ்கேல காட்டின மாதிரி இது டி ஃபிளாட் மேஜர் சொல்றேன். இந்த நோட்ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த நோட்ஸ் எல்லாம் இடம் மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோடுகளாக அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க பெஸ்ட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணா சி மேஜர்ல வச்சிருவோம். சில இருந்து ஆரம்பிச்சுன்னா சி மேஜர். இப்போ நீங்க ரெட் கலர்ல நோட் பண்ணிருக்கிறதா நீங்க கவனிக்க வேணும். இதுல கருப்பு கலர்ல கோடா போட்டிருக்கிறது பயன்படுத்தப்படாத சுரங்கள். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கோட்ஸ் பாத்தீங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் கூட தரோம். இதுல பாவிக்கக்குள்ள உங்களுக்கு நல்ல வடிவா புரியும். இந்த வெள்ளை கட்ட நோட்டுகள் சீல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வாய்ச்சிங்கன்னா அது சி மேஜர் ஸ்கேல். இது பொதுவா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய உண்மை. ஆனா அது நேரம் சி ஷாப்ல இருந்து வாய்ச்சிங்கன்னா அது வேற மாதிரி வரும், இப்படி போகும். ஸோ அதே மாதிரி ஈல இருந்து சும்மா ஆரம்பிச்ச மாட்டா. அப்ப அந்த இடைவெளி அதுக்கு இதை மேட்சஸ் பண்ணி போகும். அதெல்லாம் நம்ம அந்த இடத்த மூவ் பண்ணா அந்த நோட்டை மட்டும் பாய்ச்சது அந்த பாட்டு அந்த சி மேஜர் ஸ்கேல் வரும். இப்போ விஷயம் விளங்கிட்டு உங்களுக்கு இதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. இதை வச்சு தான் மற்ற விஷயத்தை விளங்கப்படுத்த போறோம். அதுக்கு இதான் வேற பண்றீங்க. நான் டி ஃபிளாட்டுக்கு தான் கருப்புல எழுதிக்க. நீங்க கருப்பை யோசிக்கிறதுல சிவப்பு கலரை பாவீங்க யோசிங்க. சரி, இப்ப பாருங்க மைனர்னு சொல்லுவாங்க. சி மைனர்ல வச்சிங்கன்னா இது மன்னிக்கணும், சி மைனர். சிக்கு நேரம் இந்த கோடை வச்சா இது சி மைனர் காட்டும், உங்களுக்கு தெரியும். இதே நேரத்தில் நம்ம சி ஷாப்புக்கு நேரம் வச்சோம்னா சி ஷாப் மைனர் கோடு இடம் மாறுது. இப்போ இதில் இருக்கிற அங்கே மாறுது. அது மாதிரி ஈல வச்சோம்னா இந்த இடம் மாறுது மைனர். அது மாதிரி உங்களுக்கு மேஜரை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு. இது உங்களுக்கு சி மேஜர் ஸ்கேல். சி மேஜரில் வச்சு CEG
ஸோ சி மேஜர். இதே விஷயம் டியில் வச்சோம்னா டி ஜி ஃப்ளாட் டி ஜி ஃப்ளாட் ஏ. ஸோ இது மேஜர். அது மாதிரி இன்னொரு முக்கியமான கோடு இருக்கு, உங்களுக்கு தெரியாத கோடாக இருக்கலாம், பாவனை இல்லாத கோடாக இருக்கலாம். அந்த சி மேஜர் ஸ்கேலில் வரக்கூடிய ஒரு கோடு தான் இது டிம் கோடுன்னு சொல்லுவாங்க. சியில் ஆரம்பித்தா சி, அது போல் இ ஃப்ளாட் அண்ட் ஜி ஃப்ளாட். ஸோ இப்படி வரும். ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா 10-2 சுரம் வந்து கரப்பாக இருக்கேன் பாருங்க, 10-2 இடையில இருக்கு. ஸோ இப்படி பிடிக்கிற நேரம் டிம் கோட் வரும். இப்போ இதை ஏன் காட்டணும்னு சொன்னால் இதை வச்சு கொண்டு தான் இந்த பாட்டுக்குரிய கோட்ஸை கண்டுபிடிக்கிற பயிற்சிக்கு நம்ம போகிறோம். இப்போ கீபோர்டு வியூ முடியுது. இப்போ நம்ம டேபிளில் உங்களுக்கு நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் வாங்க. சரி, இப்போ நான் அதில் வச்சு காட்டின மாதிரி இதில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சிவப்பு கலரில் இருக்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சிவப்பு கலரில் சி மேஜர் ஸ்கேல் இருக்கு. ஸோ இந்த சி மேஜர் ஸ்கேலில் என்னென்ன கோட்ஸ் வருதுன்னு பார்க்குறேன்னா, முதலாவது நம்ம மேஜர் கோட்ஸை வச்சு பார்ப்போம். மேஜரை வச்சு பார்ப்போம். இந்த கோடுகள் எங்கெங்கே பொருந்துவோம், சரியாக 3 கோடும் ஓர்டரில் பொருந்துமெண்டா அது அதுக்குரிய மேஜர் கோடுன்னு அர்த்தம். முதலாவது நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா எப்போதும் சி மேஜர் தொடங்குல சியில் தொடங்குறதால இங்கே பாருங்க 3 கோடும் பொருந்துது. நல்லா பாருங்க, இந்த 3 நீல கோடும் ஒன்று பொருந்துது. ஆகவே இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் வடியாக கிளியராக காட்டுறேன் பாருங்க. சியில் இந்த ஆரம்பிக்கிற நேரம் சரியோ, சியில் உங்களுக்கு இங்கே பாருங்க சிஇஜி. அப்போ இது சி மேஜர் ஸ்கேலில் ஒரு கோடு வந்துருக்கு. என்ன கோட்? சி மேஜர் ஸ்கொயர், சி மேஜர் கோட். ஸோ நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். சி மேஜர், வெரி சிம்பிள். கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, இப்போ கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க. சென்டர்லையும் சி இருக்கு தானே, இதுவும் சி தான். ஸோ இந்த ஸ்கேலை காட்டுறதுக்காக தான் நான் நீளமாக வரைஞ்சிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்ப்போம். இதில் சியில் வைப்போம் பாருங்க. சரி, அப்புறம் இருந்து தானே, அப்போ சி மேஜர் கண்டுப்போம். அப்போ ஒரு மேஜரை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுல இருந்து வந்தாலும் சரி, இங்கே இருந்து போனாலும் சரி தான். இப்போ நம்ம அப்படியே உதாரணத்துக்கு இங்கே இருந்தே வருவோம். சி மேஜர் ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்ததில் வச்சு பார்க்குறோம், பொருந்தில்லை. 3 பொருந்தில்லை. இதுக்கு பொருந்தில்லை, இதுக்கு பொருந்தில்லை, இதுக்கு பொருந்தில்லை, இதுக்கு பொருந்திரி. நல்லா பாருங்க, 3 கோடம் பொருந்தி 1 2 3 கோடம் பொருந்தி. அப்போ இது எதுக்கு நேரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜி என்ற நோட்டு கூட வந்துரு. அப்போ ஜி மேஜர், சி மேஜர் வந்துட்டு அடுத்தது ஜி மேஜர். அப்போ சி மேஜரும் வந்து ஜி மேஜரும் வந்துட்டு அப்படியே வச்சு போவோம். அடுத்ததுல இதுக்கு வரல, இதுக்கு வரல, இதுக்கு வரல, வந்துருக்கு. திரும்ப சி மேஜர் வந்துட்டு ஒரு ஒக்டேவ் தானே 12 நோட். திரும்ப அதே இது வச்சாலும் என்ன வர போகுது? அடுத்தது ஜிக்கு மட்டும் தான் பொருந்தும். இது என்ன நோட்? ஈக்கு பொருந்தில்ல, எஃப்க்கு பொருந்தில்ல, ஜிக்கு பொருந்துதா? பொருந்துது. ஸோ அப்படியே திரும்ப போய் கொண்டு திரும்ப இந்தியாவில் போய் கொண்டிருக்கும். ஸோ ஒரே ஒக்டேவ் 12 நோட். இதுல என்ன நீங்கண்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பி வந்து திரும்ப சி தொடங்குது. ஸோ இது இவ்வளவு ஒரு ஒக்டேவ். அது போல இது இவ்வளவும் ஒரு ஒக்டேவ், இதுக்கு இஞ்சால ஒரு ஒக்டேவ். இப்படி 3 ஒக்டேவ் இருக்கு. 7 சுரங்களை கூட்டு அதான் திரும்ப வரும். ஆகவே மேஜர் இந்த ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எழுதிக்கிறேன் பாருங்க. சி மேஜர் ஸ்கேலும் ஜி மேஜர் ஸ்கேலும் மட்டும், சாரி சி மேஜர் கோடும் ஜி மேஜர் கோடும் தான் இது சி மேஜரும் ஜி மேஜர் கோடும் மட்டும்தான் இதுல இருக்குது மேஜர். அடுத்து மைனரை பார்ப்போம். மைனரை வச்சு பார்ப்போம். இங்க வச்சோடனே இந்த கேமராவில் சரியா தெரியுது இல்லை இவ்வளவு கிடக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. இதுல இருந்து வச்சுப்போம். சில இருந்தே வச்சுப்போமா? இந்த சில இருந்து இங்க இருந்து வைப்போம். முன்னாடி குழப்பமா இருக்கும், அதாவது இங்க இருந்து வைப்போம். இப்ப சில இருந்து வைக்கிறோம். இதுல வந்து பொருந்தில்ல. திரும்பி இதுல இருந்து வைக்கிறோம், பொருந்துது. டில இருந்து வைக்கிற நேரம் 3 கோடு பொருந்தும். அப்ப அது என்ன? ஒரு மைனர் கோட். என்ன மைனர்? டி மைனர். ஸோ நம்ம எழுதி கொள்வோம். டி மைனர்ன்ற கோட் ஒன்று வருது பாருங்க, நல்லா விளங்குது. நீங்க எங்க போய் செக் பண்ணாலும் இதுதான் உண்மை. டி மைனர். டிக்கு பார்த்துட்டோம். அடுத்து ஈக்கு பார்ப்போம். ஈக்கு இங்க பாருங்க. அடுத்தது பெரிய அதிசயம். இங்க பாருங்க, டிக்கு பொருந்ததா இல்லையா? சாரி, டிக்கு பொருந்தல. சாரி, டி இது டிக்கு பொருந்துட்டு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஈக்கு பொருந்தது. சாரி, இங்க பாருங்க ஈதி. அப்ப டி மைனர் இ மைனர். அடுத்த கோட் இ மைனர். ஓகே, இ மைனர் பொருந்துச்சு. இ மைனருக்கு அடுத்தது எஃப்க்கு நேர் வச்சுப்போம். பொருந்தில்ல. இதுக்கும் பொருந்தில்ல, இதுக்கு பொருந்துச்சு. என்ன? ஏ மைனர். நல்லா பாருங்க, மேஜர் கோட்ல 3வது மைனர் கோட் வருது ஏ மைனர். நல்லா பாருங்க, ஏ மைனர் கோடு வந்துட்டா. ஏ மைனர் வச்சு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இதுல வச்சு பார்ப்போம். பொருந்தில்ல. இதுல வச்சு பார்த்தா பொருந்தில்ல. இதுல வச்சு பார்த்தா பொருந்துது. என்னது? டி மைனர் ஆல்ரெடி வந்துட்டு தான் நம்மகிட்ட. டி மைனர் ஆல்ரெடி இருக்குது. ஏன் திரும்ப வருது? இங்க டி இருக்கிறோமா, இங்க டி ஆல்ரெடி அது வருது.
அப்படியே ஆரோணத்தை அப்படியே கூடி கொண்டு போகும், இங்கே அப்படியே குறைஞ்சு கொண்டு வரும், அதே ஒக்டேவ் திரும்ப திரும்ப வரும். ஸோ அதால இதில் டி மைனர், இ மைனர், ஏ மைனர் 3 மைனர் கோட்ஸ் இருக்கு. சரி, அடுத்த இன்னொரு கோட் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. டிம்ன்ற ஒரு கோட் இருக்கு. டிம் கோட் உங்களுக்கு தெரியும், முதலாவது நோட்டுக்கும் 2வது நோட்டுக்கும் அந்த 3 நோட்டுக்கும் இடையில முதலாவது நோட்ல இருந்து 2வது நோட் வரும், அதுக்கு 2 நோட் வந்து விட்டு தான் அடுத்த நோட் பிடிக்கணும். அதுக்கப்புறம் 2 நோட்டை விட்டு அது அப்போ கீபோர்டில் பிடிக்கக்குள்ள இந்த 3 நோட்டையும் பிடிக்கக்குள்ள இதுக்கு இடையில 2 நோட் இருக்கும், அதை பிடிக்கக்கூடாது. ஸோ இதுதான். அப்போ உதாரணத்துக்கு சியில் டிம் பண்ணி நம்ம பிடிச்சோம்னு சொன்னா இதுல பாருங்க டிம் இல்லை, டிம் பொருந்து இல்லை. நல்லா பாருங்க, சியில இருந்து பார்க்குறோம் டிம் கோட் வருது இல்லை, டியில இருந்து பார்க்குறோம் வருது இல்லை, 3 பொருந்தணும். இதுல இருந்து பார்த்தோம் பொருந்தில்லை, இதுல இருந்து பார்க்குறோம் பொருந்தில்லை, இதுல இருந்து பார்க்குறோம் பொருந்தில்லை. இது என்னது? ஜியில இருந்து பொருந்தில்லை. அடுத்து ஏல இருந்து பார்ப்போம் பொருந்தில்லை. அடுத்து பியில இருந்து பார்க்குறோம். நல்லா பாருங்க, பியில இருந்து பார்த்தா பொருந்துது, பியில இருந்து பார்த்தா பொருந்துது. என்னென்ன நோட் வருது? BDF சொல்லி வருது, BDF. அப்ப என்னது? பி டிம். ஸோ நெக்ஸ்ட் கோட் என்ன? பி கோடில் பி டிம்னு சொல்ற ஒரு கோடு டி. அப்ப நீங்க நல்லா பாருங்க, மேஜர் ஸ்கேல்ல பி டிம், பிஏ பார்த்துட்டு திரும்ப சி வருது, அதே திரும்ப வருது தானே. அப்ப அதுல பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் பெறாது, இப்படி பார்த்தாலும் பெறாது, திரும்ப பிக்கு போட்டா மட்டும் பெறும். இது என்ன? ஜி. ஏக்கு வராது, அதுக்கப்புறம் பிக்கு வரும். கோடு இணைதெல்லாம் பாருங்க 3 வரும். ஆகவே இது பி டிம். ஸோ உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும் பாருங்க. சி மேஜர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா முதலாவது சி மேஜர் வரும், அடுத்தது ஏ மேஜர் வரும், அடுத்தது டி மைனர் வரும், அடுத்த இ மைனர் வரும், அடுத்த ஏ மைனர் வரும், அடுத்த பி டிம் வரும். ஸோ 2, 4, 6 கோட்ஸ் வருது. அதில் 2 கோட்ஸ் மேஜர் கோட், 3 கோட்ஸ் மைனர் கோட், 1 கோட் டிம் கோட். இது இவ்வளவுதான் சி மேஜர் ஸ்கேல் இருக்கக்கூடிய கோட்ஸ். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நீங்க பார்த்த இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கோட்ஸை பத்தி ஒரு சந்தேகம், ஸ்கேலை பத்தி ஒரு சந்தேகம் இருக்கிறது தெளிவடைஞ்சிருக்கு. ஏற்கனவே இருந்திருக்கும், இப்போ தெளிவாயிருக்கும். ஆகவே இந்த வீடியோவில் இணைந்திருந்து உங்களை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம், பாராட்டுகள். இதற்கு முன்னுள்ள வீடியோக்கள் இது சார்ந்த பல விடயங்களை அடிப்படையாக கொண்டதா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் சந்தேகம் இருந்தா இது சார்ந்த கோட்ஸ் என்றா, ஸ்கேல் என்றா, ராகம் என்றா, இது சார்ந்த பல விஷயங்களை இந்த பேப்பரை வச்சுக்கொண்டு, உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு பேப்பரை காட்டியிருப்பேன். இதெல்லாம் வந்து சும்மா இல்ல, இது மியூசிக்க ராகத்தை வரையறையிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இதுவரையில எவருமே சொல்லாத விஷயங்களை சொல்லி கொண்டு வரோம். ப்ளீஸ் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கட்டாயமா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோவில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.